श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यदेन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கேத்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 256 பதிகம் இறுதிப் பாசுரம், அதாவது 11வது பாசுரம். கண்ணித் தந்துணம் துழாய் முடிகமலத் தடம் பெருங்கண்ணனை புகழ் நன்னித் தென்குருகூர்ச் சடகோபன் மாறன் சொன்ன எண்ணில் சோர்விலாதந்தாதி ஆயிரத்தில் யோர் பத்திசையோடும் பண்ணில் பாட வல்லார் அவர் கேசவந்தமரே கண்ணி தன் துழாய் முடிக்கமலத்தடம் பெருங்கண்ணனை புகழ் நன்னி தென்குருகூர் சடகோபன் மாறன் சொன்ன எண்ணில் சோர்வில் அந்தாதி ஆயிரத்துள் இவையும் ஓர்வத்தும் இசையோடும் பண்ணில் பாடவல்லார் அவர் கேசவன் தமரே. குளிர்ந்த அழகான துளசி மாலையால் அலங்கரிக்கப்பட்ட திருமுடியையும் தாமரை போன்று காண்பதற்கு அழகாகவும் விசாலமாகவும் நீண்டும் உள்ள திருக்கண்களும் கொண்ட சர்வேஸ்வரன் குறித்து அவனுடைய திருக்கல்யாண குணங்களை நன்கு அனுபவித்து அழகான திருநகரிக்கு தலைவரான மாறன் என்றுள்ள குடிப்பெயர் கொண்ட நம்மாழ்வார் அருளிச் செய்ததும் பகவத் அபிப்பிராயம் குறித்து தப்பாமல் உள்ளதும் அந்தாதித்தொகைகளே அமையப்பெற்றதும் ஆகிய 1000 பாசுரங்களில் உள்ள இந்த 10 பாட்டுக்களையும் இசையுடன் பாட வல்லவர்கள் சர்வேஸ்வரனுடைய சம்பந்தம் அடைந்தவர்கள் ஆவார்கள் என்கின்றார். இறுதியாக இந்த திருவாய்மொழியை பொருளுடன் கற்க வல்லவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு குலம், இரவாமை, சந்ததி போன்ற எதுவும் உயர்ந்த பலன் என்று இருப்பதில்லை. இந்த ஈடுபாடு காரணமாகவே அவர்கள் சர்வேஸ்வர சம்பந்தம் அடைந்தவர்கள் என்கின்றார். கடந்த திருவாய்மொழிகளே உன்னை நான் அடைந்தேன் இனி விடுவேனோ என்றார். அதன் பின்னர் சர்வேஸ்வரனுக்கும் ஆழ்வாருக்கும் ஒருவர் மற்றவரை விடுவாரோ என்று இந்த சந்தேகம் விலகியது. 2 பேருக்குமே சந்தேகம் இருந்தது. அந்த 2 பேருடைய சந்தேகமும் விலகியதாம். அதன் காரணமாக சர்வேஸ்வரனுடைய மாலை அழகு பெற்றது என்கின்றார். துளசியானது அவனது திருமுடியிலே நன்றாக நின்றது. அத்துடன் அவனுடைய திருக்கண்களும் நன்கு மலர்ந்தன. ஆழ்வார்க்கு புகழ் ஏற்பட்டது எப்படி என்பதை இங்கே விளக்குகின்றார். சர்வேஸ்வரன் தன்னிடம் செய்த காதல் என்ற குணத்திலே மூழ்கி பகவத் அபிப்பிராயம் என்பதை தவறாமல் விளக்கும் அந்தாதியான
தத்துவ ஞானத்திலிருந்து வழுவாத 1000 பாசுரங்களில் உள்ள இந்த 10 பாசுரங்களையும் இசையோடு பண்ணோடு பாட வல்லவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எந்த குலம் சந்ததிகள் உண்டா போன்ற கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் ஆவார்கள். இவர்கள் சர்வேஸ்வரனுடைய அடியார்கள் ஆவார்கள். கேசவன் தமரே. முதல் பாசுரத்தில் ஆழ்வார் நம்மை விட்டு அகன்றால் என்ன செய்வது என்ற சர்வேஸ்வரனுடைய சந்தேகத்தை நீக்கினார். இரண்டாம் பாசுரத்தில் சந்தேகம் நீங்கியதன் காரணமாக அவனுக்கு ஏற்பட்ட தேஜஸை ஒளிப்பிழம்பை உரைத்தார். மூன்றாம் பாசுரத்தில் அவன் தனக்கு செய்த தாராளமான உபகாரத்தை உரைத்து ஈடுபட்டார். நான்காம் பாசுரத்தில் சர்வேஸ்வரன் தனக்கு மற்ற விஷயங்களிலே உள்ள பற்றுதல் நீங்கப் பெறும்படி செய்தான் என்றார். ஐந்தாம் பாசுரத்திலே மற்ற விஷயங்களிலே வெறுப்பு தோன்றியதின் காரணமாக நான் எப்பொழுதும் அவன் கைங்கரியத்திலே நிலை நின்றேன், இனி அவனை விடமாட்டேன் என்றார். ஆறாம் பாசுரத்தில் அடியார்க்கு உதவுவாய் என்றுள்ள பின்னர் எனக்கு ஏதும் குறை உள்ளதோ என்றார். ஏழாம் பாசுரத்தில் என்னுடைய சம்பந்தம் பெற்றவர்கள் அவர்களுடைய சம்பந்தம் பெற்றவர்கள் என்றுள்ளவர்களுக்கு எந்த குறையும் இல்லை என்கின்றார். எட்டாம் பாசுரத்தில் இந்த நிலை ஏற்பட நான் கடைபிடித்த உபாயம் என்பதுதான் மாறி மாறி பிறந்தவையே என்றார். ஒன்பதாம் பாசுரத்தில் இவருடைய உள்ளத்தை நன்கு அறிய வேண்டும் என்று சர்வேஸ்வரன் பின்வாங்கும் போது இனி அது இயலாது என்றார். பத்தாம் பாசுரத்தில் சர்வேஸ்வரன் நம்மை விட்டு அகலமாட்டோம், ஆனால் நீவிர் அகலாமல் இருக்க வேண்டும் என்றார். அதற்கு ஆழ்வார் முக்காலங்களிலும் எனக்கு உறவினராக உள்ள உன்னை கைவிட காரணம் இல்லை என்றார். இந்த திருவாய்மொழியை கற்பதற்கு உண்டாகும் பலன் குறித்து இப்பாசுரத்தை நிறைவு செய்கின்றார் ஆழ்வாதார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு என்று காண நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.